வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்னைக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான கொள்ளு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க, சளி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இப்போது எண்ணெய் எனக்கு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடேறினதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கொள்ளு சேர்த்துருக்கிறேன். கொள்ளோட அளவு நமக்கு இதில் அதிகமாக இருக்கணும். இப்போ இதையும் இது கூடவே சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து வரணும், நமக்கு கரிஞ்சிடக்கூடாது. வறுந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த சமயத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே 2 சின்ன பீஸாக நான் புளி எடுத்துருக்கிறேன். அந்த புளியை போட்டு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும். இப்போது அந்த சமயத்தில் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அரை தக்காளி எடுத்துருக்கிறேன். அரை தக்காளி மட்டும் போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இது நீங்கள் வறுக்க தான் போகிறோம் அப்படிங்கிறனால வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு 3 சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 10 எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்குது. இது கூடவே நம்ம முன்னாடி வதக்கணும் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. நமக்கு பாருங்கள், சூப்பரான கொள்ளு சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுடுசாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.